ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேரை நம்புகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் தயவு செய்து யாரையுமே ரொம்ப நம்பிடாதீங்க. இவங்களுக்குள்ள சுயநலமே இல்லை, இவங்க ரொம்ப ப்ராட் மைண்ட் சொல்ல முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது அவங்க பொறாமப்படாத மாதிரி தெரியும். உங்களுடைய உயர்வை பார்க்கும்போது நல்லா பேசுறது மாதிரி தெரியும். நீங்களும் அப்படி வெகுளித்தனமாக எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவீங்க. கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வச்சார், அப்படி ஆசீர்வச்சார், இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில சாட்சிகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளியே நீங்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது. சில சாட்சியை வெளியே நம்ம சொல்லவே முடியாது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு போகும்போது சொல்றாரு, இதை நீ யார்கிட்டையுமே சொல்லாத. இப்போ நடந்த அற்புதத்தை எதுவுமே சொல்ல வேண்டாம், கர்த்தர் ஏன் அப்படி சொல்லணும்? அதுதான் ஆண்டவர் ஞானம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லா சாட்சிகளும் வெளியில சொல்லுகிற சாட்சிகள் அல்ல. உங்களுக்கு நடக்கிற எல்லா அற்புதத்தையும் வெளியே நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் வெளியே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, சுயநலவாதிகள் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதை. இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் சுயநலவாதிகளால் பாடுபட்டுருக்கிறீங்களா? பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது உண்மை, பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே என்னை கழட்டி விட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வந்தோடனே என்னை கழட்டி விட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, சுயநலமாக இருக்காங்க, எனக்கு தெரியவே இல்லை, நான் தான் வெகுளித்தனமாக எல்லாத்தையும் செஞ்சேன், நான் இனி என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். இல்லை, இதுக்கு ஒரு படிப்பினை. இனி மனுஷன் யாருனாலும் மாறுவாங்க அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு ஒரு படிப்பினே தந்திருக்கிறார். அதனால இனியாவது தயவு செய்து படிச்சிருங்க. இல்லை, மனுஷன் மாறுவான், மனுஷன் மாறுவான், சூழ்நிலை வரும்போது மாறுவான், சிச்சுவேஷன் மாறும்போது மாறுவான், தேவை வரும்போது மாறுவான். கடைசியில் நீங்கள் அதனால் எப்போ மனசில் ஒன்று இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது, நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அதனால் எப்போவுமே எந்த மனுஷனானாலும் ஒரு நாள் மாறுவான்றது நீங்கள் மனசில் வச்சுட்டு செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்.